வேலூர் விடுதலைப் போர் வீரர். வேலூர் விடுதலைப் போராட்ட வீரர் வி.எம். உபயதுல்லா சாஹிபின் 67வது நினைவு நாள் 22/2/2024. வேலூர் பாக்குமண்டி முதலாளி மதார் பாட்ஷாவின் மகனாக வேலூர் விடுதலைப் போராட்ட வீரர் வி.எம். உபயதுல்லா 2/5/1905 பிறந்தார். தந்தையின் வணிகத்தில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. வேலூரில் காந்தி சங்கம் நிறுவி இளைஞர்களிடையே விடுதலை வேட்கையை தூண்டினார். 1921 கிலாபத் இயக்கத்தில் சேர்ந்து 16 வயதில் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இஸ்லாமியர்களிடையே விடுதலை வேட்கையை ஊட்டினார். உருது ஊடுருவும் இவரின் தமிழ் பேச்சு மேடை பேச்சுக்கு மெருகேற்றி தேசியம் வளர்த்தது. 1923 நாக்பூர் கொடி போராட்டத்தில் வேலூரில் ஏக பிரதிநிதியாய் பங்கேற்றார். 31/7/1923 கைதானார். ஓராண்டு சிறை தண்டனை பெற்று நாக்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1928 வேலூர் வந்த சைமன் குழுவை எதிர்த்த போராட்டத்தில் இளைஞர்களை திரட்டி கண்டன முழக்கம் எழுப்பி கைதானார். 1930 சென்னையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் வேலூரில் இருந்து சாமி சண்முகானந்தம், கோடையடி குப்புசாமி முதலியார், உபயதுல்லா ஆகியோர் 70 விடுதலை வீரர்களுடன் பாத யாத்திரையாக சென்று பங்கேற்றனர். உபயதுல்லா 18 மாதங்கள் தண்டனை பெற்று கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை உப்பு சத்தியாகிரகத்தின் தலைவர்களில் ஒருவரான துர்காபாய் வேலூர் வந்தபொழுது அவருடன் பயணித்து இயக்க வேலைகளை மேற்கொண்டார். 1932 ஜனவரியில் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து வேலூரில் உபயதுல்லா, குப்புசாமி முதலியார், ஜீவரத்தினம் ஆகியோர் சட்ட மறுப்பு இயக்கம் நடத்தினர். ஓராண்டு சிறை தண்டனை பெற்ற உபயதுல்லா சிறையில் அடைக்கப்பட்டார். 12/7/1942 கும்பகோணத்தில் நடந்த பாகிஸ்தான் பிரிவினை எதிர்ப்பு மாநாட்டில் பிரிவினையை எதிர்த்து பேருரையாற்றினார். 1942 26 மாதங்கள் சிறை தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டார். மொத்தம் 69 மாதங்கள் நாக்பூர், அம்ரோதி, அலிபுரம், கோவை, வேலூர், கடலூர், திருச்சி, தஞ்சை ஆகிய 8 சிறைகளில் சிறைவாசம் புரிந்தவர் உபயதுல்லா. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று அரும்பணியாற்றினார். 1938 முதல் 1944 வரை 6 ஆண்டுகள் வேலூர் ஜில்லா போர்டு தலைவராக மாவட்ட வளர்ச்சிக்கு மணியான பணிபுரிந்தார். 1946 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகி மேலான சேவை செய்தார். உபயதுல்லா 27/12/1945 சைபுன்னிசாவை திருமணம் செய்தார். முஸ்தாக் அகமது, சஃபி அகமது ஆகிய 2 ஆண்களும், ஜீனத் பேகம், குர்ஷித் பேகம், முஸ்ரத் பேகம் ஆகிய 3 பெண்கள் இவரின் குழந்தைகள். உபயதுல்லா 22/2/1958 இறந்தார். இவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூர் பேருந்து நிலையத்திற்கு வேலூர் உபயதுல்லா பேருந்து நிலையம் என்று பெயரிடப்பட்டது.